வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்னன்ஸோட பார்ட் ஒன் ஆஃப் த வீடியோ. ஸோ இதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, tnega.tn.gov.in அந்த வெப்சைட்டில் இருந்து தான் என்னோடய வீடியோ சோர்ஸு. அண்ட் எதுக்காக இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, கம்பைன் குரூப் 10 குரூப் டியோட மாடல் கொஷின் பேப்பரில் ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க இந்த வெப்சைட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வச்சு. ஸோ பிளாக் செயின் பேக் போன் அண்ட் டிஎன்இஜிஏ இ-சேவை டிஎன்ஜிஐஎஸ். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு இ-சேவை சென்டர்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கான சோர்ஸும் வந்து இந்த வெப்சைட் தான். ஸோ இதை படித்தோன்னா நம்மளுக்கு என்ன சிலபஸ் லிங்க் ஆகுது அப்படின்னா, ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுல கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு வந்து லிங்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இ-சேவை. ஸோ இ-சேவை வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்டேட்டோட ரிமோட் கார்னரில் கூட சிட்டிசனுக்கு தேவையான சர்வீசஸ் வந்து ஆன்லைனில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ப்ரொவைடிங் யூனிஃபைட் ஆக்சஸ் டு சர்வீசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட சர்வீசஸை வந்து ஆன்லைன் மூலமாக கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ ஒரு காமன் பிளாட்ஃபார்மில், ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட எல்லா சர்வீசஸுமே ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் வந்து இ-சேவை. ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்ஜெக்டிவ் ஆஃப் அரசு இ-சேவை சென்டர்ஸில் ப்ரொவைடிங் யூனிஃபைட் ஆக்சஸ் டு சர்வீசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆன் அ காமன் பிளாட்ஃபார்ம் அக்ராஸ் த ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ். ஸோ ஜான் 2019 சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு கவர்னரோட அட்ரஸில் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரெசிடென்ட் டேட்டாவோட ஒரு சிங்கிள் சோர்ஸ், டிஜிட்டலைஸ்டு ஃபார்மேட்டில், சென்ட்ரலைஸ்டு ஃபார்மேட்டில், செக்யூர்ட் மேனரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ தேவையான எலிஜிபிள் சிட்டிசன், ஒவ்வொரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கான எலிஜிபிள் சிட்டிசனை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த டேட்டா இருக்கும், யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடோட பிளாக் செயின் பேக் போன் நம்பிக்கை இணையம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக் செயின் பேக் போன் அப்படின்றது வந்து நம்பிக்கை இணையம். நெக்ஸ்ட் வந்து இ-சேவை இப்போ தான் பார்த்தோம், ஆன்லைனில் வந்து சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் டிஎன்இஜிஏ தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணுறது வந்து அவங்க தான். ஸோ ஸ்டேட்டோட நோடல் ஏஜென்சி ஃபார் கவர்னன்ஸ். ஸோ கடைசியாக டிஎன்ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாக் செயின் பேக் போன் வந்து நம்பிக்கை இணையம் 3, அண்ட் டிஎன்இஜிஏ வந்து ஸ்டேட் நோடல் ஏஜென்சி 4, அண்ட் இ-சேவை வந்து ஆன்லைன் சர்வீசஸ் 1, 2, 3, 4, 1, 2 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் வச்சு, ஸோ பிளாக் செயின் பேக் போன் நம்பிக்கை இணையம். ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ்க்கு வந்து அண்ட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அக்ராஸ் த ஸ்டேட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுன்றதுக்காக இதை வச்சுருக்காங்க. ஸோ தட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி சிட்டிசன் சென்ட்ரிக், ஸோ சிட்டிசனுக்கு தேவையான அந்த சர்வீஸ் கொடுக்கறத வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அவங்க பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு, அதாவது ஒரு சிட்டிசன் சென்ட்ரிக்னா எப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ஏதாச்சும் ஒரு பேப்பர் மூவ் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோன்னா அதையே ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமாக ஒரு அப்ளிகேஷனாக வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேப்பர் மூவ் ஆகணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி கிரியேட் பண்ணி இன்டர் ஆர்கனைசேஷனல் ஒர்க் ஃப்ளோ வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் டு கன்சியூமர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸாக இருக்கலாம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அவங்க பில்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு வேலை லெகசி பிளாட்ஃபார்ம்ஸ்னால் பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் வித் ஜீரோ டவுன் டைம், அது வந்து டவுனே ஆகாத அந்த அப்ளிகேஷன், அந்த அளவுக்கு இதை வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண முடியும். அப்படி வந்து மாற்றலாம். அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் ஒர்க் ஃப்ளோவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் அது ரொம்ப மோர் செக்யூர் அண்ட் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்காகவும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் வித்தின் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அண்ட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸும் யூஸ் பண்ணி பிளாக் செயின் அப்ளிகேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணலாம், டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கு பேர் நம்பிக்கை இணையம். ஸோ அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா
ட்ரஸ்ட் லிங்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து டைரெக்டாக தமிழ்நாடோட எல்லா சிட்டிசன்ஸுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை ஹைப்ரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மிக்சட் எக்கனாமி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், பப்ளிக் ப்ரைவேட் சேர்ந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஹைப்ரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ப்ரைவேட் கிளவுடு, ஸ்டேட் எஸ்டிசி அல்லனா ஸ்டேட் கிளவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்னு சொல்கிற மாதிரி. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பிளாக் செயினை வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ இல்லை எனக்கு வந்து உங்களோட க்ளவுடில் வந்து எனக்கு ஹோஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, என்னோட டேட்டாலாம் உங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அந்த பிளாக் செயினை அவங்க வந்து ஒரு ஏபிஐ கேட்வே மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸும் வந்து இருக்குது. இது ரொம்ப ஒரு செக்யூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிளாக் செயின் கோர், அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் லாஜிக், அதுக்கப்புறம் கிளைண்ட் ஏபிஐ கேட்வே, இந்த மாதிரி வச்சிருக்கனால அது ரொம்ப செக்யூராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இடையில இருக்க வேகன்சியை வந்து அவங்க குறுகிய காலத்தில் ஃபில் பண்ணும், அதே மாதிரி ஒரு செக்யூரான மேனரில் ஃபில் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சிஸ்டமை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட் எக்ஸாமினேஷன் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் யார் அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிமிடெட் தான் இவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடி செக்யூரிட்டி ஆடிட். ஸோ ஐடி செக்யூரிட்டி ஆடிட் எதுக்காக அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் ஆகட்டும், இன்ஃபர்மேஷன் ஐடி அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாத்தையுமே ஹேக்கிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு செக்யூரிட்டி ஆடிட் அப்படின்றத வந்து ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு பார்ட். ஸோ அது வந்து ஒரு ஸ்டாப் ஆகக்கூடாது, அது வந்து டவுனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆடிட்டை யார் பார்ப்பாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில சர்டிஃபிகேஷன், சில குவாலிட்டியோட ஸ்டாண்டர்டைசேஷன், டெக்னிக் டெஸ்டிங், குவாலிட்டி சர்டிஃபிகேஷனோட இதை வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ கெப்பாசிட்டி பில்டிங்னா மோர் தென் ட்ரைனிங், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து டெவலப் பண்ணுறது. ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் செட்டு, ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் செட், இதெல்லாமே வந்து எக்யூப் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன், நாலேஜ், ட்ரைனிங் இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில் செட், ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் செட், இது எல்லாத்தையுமே வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து எக்யூப் பண்ணுறது. ஸோ இது வந்து ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ரொசீஜர்ஸ், ப்ராசஸ் இதை வந்து எலாபரேட் பண்ணுறதுக்கும், ஸோ வித்தின் தி ஆர்கனைசேஷனும் இருக்கலாம், பிட்வீன் தி ஆர்கனைசேஷனும் வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மிஷன் மோட் ப்ராஜெக்ட். அதாவது அஃபிஷியல்ஸ்க்கு இடையில அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவும் அமாங் த சிட்டிசன்ஸ் அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவும் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் லெவலில் டெசிஷன் எடுக்கிறவங்களும் பாலிசி லெவலில் டெசிஷன் எடுக்கிறவங்களும் இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து நல்ல டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜி ஆர்ச்சிவ்ஸ். டிஜி ஆர்ச்சிவ்ஸ்னா டிஜிட்டல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதுவும் வந்து தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியோட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து இப்போது பேப்பர் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத யூஸ் ஆகாத சில ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த பேப்பர் ஒர்க்ஸை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து ஆர்கிவ் பண்ணணும், டெலீட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்கிவ் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ அதே சமயத்தில் ஸ்டோர் பண்ணாலும் தேவைப்படுற சுச்சுவேஷனில் வந்து அதை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இட் வில் பி சார்ட்டட் பை இயர் வைஸ் சார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது கீவேர்ட் வச்சு அதை சர்ச் பண்ணலாம், வியூ பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணுறது தான் வந்து டிஜி ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர். ஸோ ஒரு ஆதாரை என்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சென்டர்ஸ்க்கு போய் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு வெப் போர்ட்டல். ஸோ etal.gov.in இது வந்து ஸ்டேட் லெவலில் இருக்க கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், நேஷ்னல் லெவலில் இருக்க கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், அதோட இன்ஃபர்மேஷன், டிரான்சாக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து இந்த போர்ட்டல்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ ரியல் டைம் பேசிஸில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை டேபிள் ஃபார்ம்லேயும் கிராஃபிக்கல் ஃபார்ம்லேயும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதுக்கு கொடுக்குற தட் மீன்ஸ் இந்த வெப்சைட்ஸ்க்கு கொடுக்குற டாப் 5 டிபார்ட்மெண்ட்ஸோட டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சர்வீசஸ் அண்ட் பில் பேமெண்ட், ஹெல்த், லேண்ட் ரெவென்யூ, கமர்ஷியல் டேக்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ கடைசி தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்.
ஸோ டிஎன்ஜிஏஎஸ் இது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு டூல். இந்த டூல் வச்சு நீங்கள் வந்து டெசிஷன் மேக் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்பேஷியல் டேட்டா, நான் ஸ்பேஷியல் டேட்டா. ஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னா என்னென்னா, ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பிளானட் எர்த்தில் இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட லொக்கேஷன், சைஸ், ஷேப், ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஸ்பேஷியல் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேக் ஆகட்டும், ஒரு மவுண்டைன் ஆகட்டும், எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ உயரத்தில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, இது எல்லாத்தையுமே கொடுக்குறது தான் வந்து ஸ்பேஷியல் டேட்டா. ஸோ இந்த ஸ்பேஷியல் டேட்டாவை யார் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த சிஸ்டமில் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. பட் இந்த சிஸ்டமோட இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேட்டா செட்ஸ் இருக்குது. ஸோ ஹியூஜ் வால்யூம் இருக்குது. ஸோ இந்த ஹியூஜ் வால்யூமையும் கன்சியூம் பண்ணி டெசிஷனை வந்து மேக் பண்ண முடியறதில்ல. அட் த சேம் டைம் inability to scale up. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு மேஜர் ஒரு ட்ரோன் வியூவில் வந்து கொடுக்க முடியறதில்ல. அதே மாதிரி ரொம்ப காஸ்ட் அதிகமாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய சோர்ஸ் டேட்டா வந்து வேரி ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்டை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வேறு மாதிரி இருக்குது, இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வேறு மாதிரி இருக்குது. அப்படின்னு வேரி ஆச்சு அப்படின்னா டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுறனால அந்த இன்அக்யூரசி வந்து இந்த சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணுறதே கிடையாது. ஒரு வாட்டி அப்டேட் பண்ணாங்கன்னா அவ்வளோதான். ஓவர் த டைம் வந்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த டிஎன்ஜிஏஎஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்னென்னா, இருக்கிற டேட்டா செட்ஸ் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஜென்ரிக் மாடலாக வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஜிஎஸ் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் என்ன, நெசசரி என்ன அப்படின்னா, ஸோ இதை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டெசிஷன் மேக் பண்ணலாம் அண்ட் சிட்டிசன்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் ஸோ இந்த டேட்டாவெல்லாம் வச்சு டிஜிட்டல் மேப்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அதோட பர்பஸை வந்து சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.